Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard economicsக்கு the public exam 2024 கான important 5 mark questions என்னன்றதை பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இது மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப்னுடைய சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. லிங்க் நான் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த 12 சாப்டர்ஸ்லையும் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ் எது எதுன்றதை நான் எழுதி போட்டிருக்கேன். இந்த 5 மார்க் கொஷின்ஸை நீங்கள் தரோவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த பப்ளிக் எக்ஸாமில் 7 5 மார்க் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான அந்த 5 மார்க் கொஷின்ஸ் எது எதுன்னா மொத்தமே உங்களுக்கு ஒரு 35 மார்க் கொஷின்ஸ் தான். இந்த 30 5 மார்க் கொஷின்ஸ் தரவா படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 7 5 மார்க் கொஷின்ஸுமே இந்த பப்ளிக் எக்ஸாமில் அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஓகே, இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமுக்கு மட்டும் போர்டில் எழுதி போட்டிருக்கேன். இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன் கீழே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில். அது இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் வந்து முக்கியமானது. ஃபர்ஸ்ட் கொஷின் வேரியஸ் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அப்புறம் பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த எக்கானமி வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். இந்த 2 5 மார்க் கொஷின்ஸும் சாப்டர் 1ல இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ். இது ரெண்டையும் நல்லா தரவா படிச்சுக்கிறங்க. சாப்டர் 2ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. 3 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லா ஆஃப் டிமாண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் எக்ஸெப்ஷன்ஸ், அப்புறம் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, தென் லா ஆஃப் ஈக்யூ மார்ஜினல் யூட்டிலிட்டி. இந்த 3 கொஸ்டின்ஸும் சாப்டர் 2ல இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ். 3மே முக்கியமானது, அதனால 3மே நல்லா தரவா படிச்சுக்கோங்க. சாப்டர் 3ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் அ டயக்ராம், டயக்ராமோட சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த கொஸ்டின் முக்கியமானது. அப்புறம் லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், இதுவும் வந்து முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். தென் லிஸ்ட் அவுட் த ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் ஐசோகுவாட்ஸ் வித் டயக்ராம் வித் த ஹெல்ப் ஆஃப் அ டயக்ராம், இதுவும் வந்து முக்கியமானது. சாப்டர் 3ல இருக்கக்கூடிய 3 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 4. சாப்டர் 4ல பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒன்று ப்ராப்ளம் கால்குலேட் த டோட்டல் காஸ்ட் டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு 10 + Q3. இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஏசி ஏவிசி டிஎஃப்சி ஏஎஃப்சி இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணணும். when Q = 5. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏஆர் அண்ட் எம்ஆர் கர்வ் இன் வேரியஸ் ப்ரைஸ், இதுவும் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ். சாப்டர் 4ல இந்த 2 கொஸ்டின்ஸும் முக்கியமானது. தென் சாப்டர் 5ல ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மைன்டு அண்டர் மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன் வித் ஹெல்ப் ஆஃப் அ டயக்ராம், இதை எக்ஸ்பிளைன் பண்றது. அப்புறம் அதே மாதிரி ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மினேஷன் அண்டர் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ், இதுவும் வந்து முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். தென் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ், இது 3ம் இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின் இந்த சாப்டர் 5ல உள்ளது. சாப்டர் 6 அங்கே இருக்கு. சாப்டர் 7 இங்கே எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. சாப்டர் 7ல 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லிஸ்ட் அவுட் த ஸ்ட்ராங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்தியன் எக்கானமியினுடைய ஸ்ட்ராங் ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றது. தென் ஜவஹர்லால் நேருஸ் கான்ட்ரிபியூஷன் டு த ஐடியா ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல ஜவஹர்லால் நேருனுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றது. தென் சாப்டர் 6ல ஒரு 3 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இது 3மே முக்கியமான சாப்டர் 6ல. ஃபர்ஸ்ட் ஒன் ரிகார்டன்ட் தியரி ஆஃப் ரெண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அப்புறம் லோனபிள் ஃபண்ட் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்புறம் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். சாப்டர் 6ல 3 கொஸ்டின்ஸ். தென் சாப்டர் 8ல
ரோல் ஆஃப் எஸ்எஸ்ஐ இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல எஸ்எஸ்ஐனுடைய ரோல் என்ன? அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷனலைசேஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 5 இயர்ஸ் பிளான் இன் இந்தியா. இந்தியாவில் அந்த 5 இயர்ஸ் பிளானுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத எழுதுறது. சாப்டர் 8ல இந்த 3 5 மார்க் கொஸ்டின்ஸ். தென் சாப்டர் 9ல 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் இன் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. அப்புறம் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எக்ஸிம் பாலிசி. இந்த எக்ஸிம் பாலிசியினுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன? 2015 to 2022. தென் சாப்டர் 10ல 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் எக்கானமியும், தென் வாட் ஆர் த காசஸ் ஃபார் ரூரல் இன்டெப்டட்னஸும். இது ரெண்டும் வந்து நமக்கு முக்கியமானது. தென் சாப்டர் 11. சாப்டர் 11ல 2 கொஸ்டின், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் தமிழ்நாடு, அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன். இது ரெண்டும் வந்து முக்கியமானது இந்த சாப்டர் 11ல. சாப்டர் 12ல 3 கொஸ்டின் கொடுத்துருக்கோம் 4ல. தென் ஐடியாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இன் எக்கனாமிக்ஸ். அப்புறம் இது ரெண்டும் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ். 30 கொஸ்டின் நம்பர் புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 36ம் 37ம் வந்து ப்ராப்ளம்ஸ். இது ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணிக்கிறங்க, படிச்சுக்கிறங்க. ஸோ டோட்டலா 30 5 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த 11th எக்கனாமிக்ஸ்ல. இந்த 30 5 மார்க் கொஸ்டின்ஸுமே முக்கியமானது. இது எல்லாத்தையும் தரவா படிச்சுக்கிறங்க. கண்டிப்பா நீங்க 7 into 5 35 மார்க்ஸ் உங்களால இந்த பப்ளிக் எக்ஸாம்ல எடுக்க முடியும். சரியா? மறக்காம இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.